Hello friends, welcome back to my channel Live with me in Japan. இன்னும் கொஞ்ச நாள்ல தங்கச்சிக்கு கல்யாணம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி பந்தக்கால் நடுவாங்க. அதுக்கு அப்புறம் கல்யாண பொண்ணுக்கு வந்து கல்யாண வளையல்லாம் போட்டு விடுவாங்க. சோ அந்த ஃபங்க்ஷன்லாம் இருக்கு. அதுக்கு முத நாள் வந்து என் தங்கச்சி மெஹந்திக்கு வந்து புக் பண்ணியிருந்தா. சோ வீட்டுக்கு வந்து போட்டு விட்டாங்க. அவ வந்து இந்த ராஜா ராணி மாலை மாத்திர மாதிரி செலக்ட் பண்ணியிருந்தா. சோ அந்த டிசைனும் ரொம்ப அழகா வந்திருந்துச்சு. சோ 7க்கு அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நானுமே வந்து கல்யாணத்துக்குலாம் ரெடி ஆகணும் இல்லையா. ஸோ நிறைய ஒர்க்கு எல்லாம் அலைஞ்சு பயங்கரமாக டயர்ட் ஆகிடுச்சு. ஃபேஸில் வந்து நல்ல டல்னஸ் தெரிஞ்சுது. ஸோ அதனால் கொஞ்சம் ஃபேஷியல் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி நான் வந்து ஹைட்ரா ஃபேஷியல் ட்ரை பண்ணேன். அதோட ஆஃப்டர் எஃபெக்ட்டும் நான் அப்புறமா ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி தான் பந்தக்கால் நட போகிறோம். ஸோ அதனால் காலையிலேயே எழுந்துச்சு படிக்கோலம் கலர் கோலம் எல்லாம் போட்டாச்சு. அண்ட் பாலில் வந்து நவதானியங்களில் ஊற வச்சு அதுதான் வந்து இந்த பந்தக்கால் குழியில் ஊற்றுவாங்க. ஸோ அதுக்காக ப்ரிப்ரேஷனும் வந்து பண்ணிகிட்ருக்கோம்.
பந்தக்கால் நட்டாச்சு. அடுத்து டிஃபன் சாப்பிட்டுட்டு கல்யாண பொண்ணுக்கு வந்து அந்த கல்யாண வளையல்லாம் போட்டு விடுவாங்க. அதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு பூஜையில் வந்து கல்யாண வளையல் அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. மெஹந்தி வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ளங்கையில் பிடிச்சிருந்துச்சு. இன்னும் நாளைக்கு கல்யாண நாள் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் நல்லா பிடிக்கும். அண்ட் அந்த டிசைனும் ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. அண்ட் கல்யாண பொண்ணும் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இது வந்து கல்யாணத்துக்கு மொதல் நாள். நாங்கள் எல்லாருமே கிளம்பி மண்டபத்துக்கு போகிறோம். கல்யாணம் வந்து கும்பகோணத்தில் தான் வச்சுருக்கோம். ஸோ திருச்சியிலேருந்து கும்பகோணம் ட்ராவல் பண்ணி போகணும். காலையிலே எழுந்துச்சி கிளம்பியாச்சு நல்ல நேரம்லாம் பார்த்து. ஸோ இப்போ நாங்கள் வந்து 3 hours ட்ராவல் பண்ணி கும்பகோணம் சிட்டிக்குள்ளார என்டர் ஆகிட்டோம். என்டர் ஆனதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கோயில்களாக தான் வந்து பார்க்க முடியுது. அந்த காலத்தில் பழங்காலத்தில் அவ்வளோ பெரிய சுவர்கள்லாம் கட்டியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த சுவர் தான் வந்து இருக்குது. ஃபுல்லாகவே வந்து கோயிலாக தான் இருக்கும். இந்த கும்பகோணம் சிட்டியை எங்கே திரும்பினாலும் கோயிலாக தான் இருக்கும். கும்பகோணத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம், பட் தெரியாதவங்களுக்காக சொல்லிகிட்ருக்கேன். உச்சி பிள்ளையார் கோயில் ஸ்டாப், மொட்டை கோபுரம் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கோயில் பேர்களில் தான் வந்து பஸ் ஸ்டாப்பே இருக்கும். அந்தளவுக்கு கோயில்களாக நிறைஞ்ச நகரம் தான் இது.
இந்த கும்பகோணத்துக்கு நாங்கள் நிறைய வாட்டி வந்திருக்கோம், எங்களோட நிறைய ரிலேஷன்ஸும் இருக்காங்க. பட் இந்த ட்ரிப் எங்களுக்கு பயங்கர புதுசாக இருந்துச்சு, நர்வஸாக இருக்குது. நாளைக்கு வந்து தங்கச்சிக்கு கல்யாணம். ஸோ அவ்வளோ தாட்ஸ் வந்து மைண்டில் ஓடுது, மிக்சட் எமோஷன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கே எப்படி இருக்குன்னா அம்மா அப்பாக்கெலாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஹரிதா மஹாலில் தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹரிதா மஹால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மகா குளம்னு இருக்கும், அந்த குளத்தில் ஒரு சைடில் தான் வந்து இருக்குது. மாசி மக விழாவில் இந்த மகா குளத்தை தான் வந்து எல்லோரும் விசிட் பண்ணுவாங்க, குளிச்சுட்டு போவாங்க. அந்த விழா வந்து பார்த்திங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து நடக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.